சீஃப் இல்லை, அவர் ஜோசிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாற்றினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட் சார், தமிழகத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறீங்க, ஆனால் சேலம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு எதுவுமே இல்லை. ரோட்டில் சாக்கடை பொழுது மக்கள் தவிக்கிறாங்க. மாநகராட்சியில் குரல் கொடுத்த அதிமுக கவுன்சிலர் அடிபட்டுட்டாங்க. இதுக்கு தலைமை என்ன பண்ண போகுது? போராட்டம் நடத்த போதா? அதாவது இது ஏற்கனவே இதெல்லாம் போராட்டங்கள் நடத்தி முடிச்சாச்சு, புரியுதுங்களா? இது வேணுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் எங்களுடைய பிரதான அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு யாதவமூர்த்தி அவர்களை அவர் இந்த மாநகராட்சி இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது திட்டமிட்டு அவர் தாக்குறாங்க. குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா இவ்வளவு குறைய, அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்தில் தான் சொல்ல முடியும். அதை சொல்ல முற்பட்ட போது தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து 40 அடி தூரத்தில் இருக்க யாதவமூர்த்தியை தாக்குறாங்கன்னு சொன்னால் எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடகங்கள் தான் உணர்த்த வேண்டும். இன்னும் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம். அங்கே கூட பேசக்கூடாதுன்னு அங்கே அராஜகத்தை ரவுடிஸ்தை வெளியிடுறாங்க. அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். நீங்க தான் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் காண்பிக்க மாட்டேங்கிறீங்களா? காட்டுங்க. எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சம் போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து போச்சு. எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது. அதை எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சி பார்க்க தெளிவாக தெரியுது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏற்கனவே மக்கள் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா 15 நாட்கள்ல கிடைச்சிட்டு இருக்க சான்றிதழ் கூட இவங்க 45 நாள் கால அவகாசம் வச்சிருக்காங்க. இன்னும் இந்த மகளிர் திட்டத்துக்கு குறைவான நிதி ஒதுக்கிட்டு அந்த மகளிர் திட்டத்தை எல்லாத்துக்கும் கிடைக்காதவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்ன மாதிரியான திட்டம்? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதிமுக? உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையா இருக்கு. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமா இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இவ்வளவு குறை இருக்குதுல்ல இந்த ஆட்சியில? 4 ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காம அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தாளில் ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம், உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை ஊடாக போய் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம். அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குறித்தா அதை திமுக ஐடிவிக்கு போகும், அவர்கள் அவரோட தொடர்பு கொள்வாங்க. அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல. ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊராக போனார். அங்கங்கே திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் எழுதி அங்கே இருக்க நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க, பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொண்டாந்துருக்கேன், பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டி திறந்து நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிடிச்சி மக்களுக்குடைய பிரச்சனை தீர்க்கும்னு சொன்னார். அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ, எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம்.
அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க. குறிப்பா வீடு தாங்க இது அரசு அதிகாரிகள் பயன்படுத்தினா தானே அவர் தொலைபேசி எண்ணை கொடுப்பாங்க. போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆக இது தந்திரமா மக்களை ஏமாற்றி அவருடைய கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடிவிங் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பா இதை பயன்படுத்துறாங்க. நிறைய கட்சிகள் வரும். இன்னும் 8 மாசம் இருக்குல்ல. தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான், மார்ச் மாதம் தான், பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. இடைவெளி அதிகமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும். பலம் பொருந்திய கூட்டணியா அதிமுக தலைமையில் அமைக்கப்படும். அதாவது இப்போ என்ன அந்த எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது. தேர்தல் 8 மாதத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். சார், தொடர்ந்து இந்த கனிம வளங்கள், மணல் உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிம கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அது முறையா அனுமதி இல்லாம கனிமவளத்துறை அதிகாரிகளும் துணை போறாங்க. இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் ஊழலோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு. இதுக்கு அதிமுக என்ன பண்ண போகுது? இதை அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது. ஆந்திரா, அதே மாதிரி கேரளா, இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.